ஏமா பொன்னுசாமி புரோக்கர் வந்தாரா? ஆமாங்க வந்தாரு. வந்து ஒரு 3 பொண்ணுங்க போட்டோ காமிச்சாரு. இதுல எந்த பொண்ணு நல்லா இருக்குமான்னு கேட்டாரு. அதுல ஒரு சிவப்பு கலர்ல புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டாரு. ஓகேம்மா, சிவப்பு கலர் புடவை கட்டிருக்கிற பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுல, அந்த பொண்ணு தாமா எனக்கு முடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கு தானே? நல்லா தாங்க இருந்துச்சு. ஆமா, யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க? எனக்கு தாமா, எனக்கு தான். உங்களுக்கா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்கன்னா, நீ தானேம்மா அன்னைக்கு சொன்ன உன் மோர கட்டைக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணதே மேலு, நான் இல்லைன்னா இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணு உனக்கு கழுத்தை நீட்டி இருக்க மாட்டான்னு சொன்னல. ஒரு பொண்ணு நீட்ட வந்துட்டா, அவளுக்கு போய் கட்டி தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வரேன். டேய், ஒரு பேச்சுக்கு தான் சொல்ல நில்றா. ஆஹா, விட்ட தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துடும் போலயே. செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? உங்களை கல்யாணம் பண்ணி நான் வேலைக்காரியாவே ஆயிட்டேன். அதை எப்படி நீ சொல்ற? பாத்திரம் நான் தான் வளர்க்கிறேன், துணிய நான் தான் துவைக்கிறேன், வீட்டை நான் தான் பெருக்கிறேன், சமையலும் நான் தான் பாக்குறேன். நீ எப்படி வேலைக்காரியான? பின்ன என்ன, வேலைக்காரனோட பொண்டாட்டி வேலைக்காரி தானே. நெக்ஸ்ட் டாக்டர், மே ஐ கம் இன்? சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர், ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ரொம்ப வயசு வாழ்றதுக்குலாம் எந்த மெத்தடும் கிடையாது. பட் ஆனா ஒரு வழி இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனா வயசு கூடுமா? இல்ல வயசுலாம் இன்க்ரீஸ் ஆகாது கல்யாணம் பண்றதுனால. பட் ஆனா 2 நல்ல விஷயம் நடக்கும். என்ன என்ன? ஃபர்ஸ்ட், ரொம்ப நாள் வாழணுன்ற அசக்கான போயிடும். செகண்ட், வாழ்ற கொஞ்ச நாளுமே ரொம்ப நாள் வாழ்ற மாதிரி இருக்கும். விஜய், உன் எக்ஸோட ஃபோன் நம்பர் சொல்லு. அவன் நம்பர்லாம் என்கிட்ட இல்ல, அதெல்லாம் நான் எப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, அதே எதுக்கு உனக்கு? இல்ல, அவ இன்ஸ்டாகிராம்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தா, அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை எங்க வாங்கலாம்னு கேட்கலாம் தான். அட, அது அவ வீட்டு பக்கத்துல இருக்க கடையில வாங்கியிருக்கா. பை பை, டாடா, குட் பை. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் குடிக்கிறான்னு. ஆமா. சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டாரு. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. ஆமா. இப்ப 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? இல்லையே. 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் அடிச்சு காலி பண்ணிவிட்டோம். 40 வருஷமா தண்ணி அடிக்கலையே, 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரு. எங்க அப்பா பத்தி கேட்டாரு. அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்போம். தீப், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேள்றா. நான் அசிங்கமா இருக்கேனா? யாரா சொன்னா நீ அசிங்கமா இருக்கன்னு? உனக்கு அப்படி தோணலையா? இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹோட்டல் கடைக்காரே, ஒரு கறி தோசை எவ்வளோ? ஒரு கறி தோசை 140 ரூபாமா. அப்ப கறி மட்டும் எவ்வளோ? கறி மட்டும் 60 ரூபா. 60 ரூபாயா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, தோசை வந்து ஏமா ஊத்திக்கோங்க, மேல போடுற கறியை உங்க கறியை போட்டுக்கோங்க, கறிக்கு மட்டும் காசு தந்துடுறேன். ஏமா, நீ பேசாம கறியும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், உனக்கு காசு இன்னும் மிச்சமாகும். இது சூப்பரான ஐடியாவே இருக்கே. இருங்க, நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு கறியை வாங்கிட்டு வாடியே, வா. கறியோட சேர்த்து உன்னையும் வேக வச்சிடறேன். ஹோட்டலுக்காரெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுது. டேய், அடுப்பு ஐப்பிளேம்ல வைடா. இன்னைக்கு ஒரு வாங்கிட்ட ஒண்ணு கேட்க வாடி. கேளுடி. நான் பார்க்க கேவலமாவா இருக்கேன்? யாரடி சொன்னது நீ கேவலமா இருக்கனே? உனக்கு அப்படி தோணல தானே? எனக்கு அப்படிதாண்டி தோணுது. ஆனா யார சொன்னாலும் தெரிஞ்சுக்கணும்ல. வேணாடி, போய் மேலோகத்துல தெரிஞ்சுக்க. எதுக்குடி போனை தூக்கி போட்ட? பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க, குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான் அவங்களோட டிராவல். பட் நம்ம அப்படி கிடையாது. புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி, சரி மொட்டையா இருந்தாலும் சரி, அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம்னு. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் 2 தங்கச்சிகளை ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? செத்து போவேன்னு சும்மா தானே சொன்னேன். ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நான் அதுக்காக ஃபீல் பண்ணல. நீ ஒரு 2 தங்கச்சியில ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுவியான்னு கேட்டேன். நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆளை ஃபீல் பண்ண விட மாட்டேன். நான் 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிட்டேன். மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா என்னடா 4 இருக்குதான். இப்ப ஏதாவது உங்களுக்கு என் தங்கச்சி கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னியாமே? உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என்கிட்ட அப்படி சொல்லலையே. அவட்ட நான் அப்படி சொல்லலையே. ஆனா அவ என்கிட்ட அப்படிதான் சொன்னா.
அவ வந்துட்டு அப்படி சொன்னான்றதுக்காக நான் இப்படி சொன்ன விஷயத்த அப்படி சொன்னான்னு ஒத்துக்க முடியுமா? எப்படி நீ கேட்டாலும் அப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி உள்ள விஷயத்த அப்படின்னு சொல்ல முடியாது. எது அப்படி எப்படியோ அதை இப்படிதான் வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நான் இப்படி சொன்ன விஷயத்த அவ அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிருக்காளே, அவ அப்படி சொன்னான்னு தெரிஞ்சும் நான் வந்துட்டு இப்படி உள்ள விஷயத்த இப்படின்னு தானே சொல்றேன். அப்படி இப்படி மழுப்பாம எப்படி நீ கரெக்டா சொல்லு? எப்பா சாமி, அவ எப்படி என்கிட்ட சொல்லல, ஆளை விடு. 4 பேர் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க வாழ்க்கையில. 4 பேர். முதல்ல நம்மள பெத்தது நம்ம பேச்சே கேட்காது. அதுக்கடுத்து நாம பெத்தது அதுவும் நம்ம பேச்ச கேட்காது. 3வது நமக்கு வாச்சுது அதுவும் நம்ம பேச்ச கேட்காது. 4வது யாரு? நாம தான். நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். என்ன வெயில். அண்ணா நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று கொடுங்க. நெல்லிக்காய் ஜூஸா? நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்மள்ட்ட இல்லம்மா. நம்மள்ட்ட இருக்கிறது வந்து வாழைப்பழ ஜூஸ், மாதுளப்பழ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இது போல தான் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் இல்லையா? வெளிநாட்டு பழத்தையே வியாபாரம் பண்ணுங்கடா. நம்ம நாட்டில் நெல்லிக்காய் இருக்கு, அதுல எவ்வளவு சத்து இருக்கு. அதெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுக்காதீங்க. அண்ணா வஞ்சர மீன் கிலோ எவ்வளோ? வஞ்சர மீனா? வஞ்சர மீன்லாம் நீ வாங்க மாட்டேமா. உனக்கு மத்தி மீன் 50 ரூபாய்க்கு போட்டு தரேன், போய் சாப்பிடு. யோ, யாரை பார்த்து மத்தி மீன் சாப்பிட சொல்ற? எங்க மாமா நேத்தா வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. இங்க பாரு பணத்தை பார்த்தல, நீ 2 கிலோ வஞ்சர மீன் போடு. போடுறேம்மா போடுறேன். ஓ, உன் மாமா நேத்து தான் வந்தானா? அவன் மாமா 5 வருஷமா வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்ச காசெல்லாம் இவ 5 நாள்ல தின்னு தீத்துருவாளே. ஏப்ல அப்பா அம்மா வந்திருக்காங்க. இங்கேயும் வந்துட்டாங்களா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அவங்க தொல்லை தாங்க முடியாதுதான் தனியா வந்தோம். இங்கேயும் வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்களா? போங்க வரேன். ஏய் மெதுவா பேசு. அப்பா அம்மா உள்ளதான் உட்காந்துருக்காங்க, காலையில் விழுந்துற போகுது. அவங்க காதில் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் பேசுவேன். இருந்தா இருக்கிறாங்க, போனா போறாங்க. ஏம்பல வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பியாவது வச்சு கூட. ஏன் வந்தவங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்களா? வந்தவனே டீ காப்பி தண்ணின்னு கொடுத்துடணுமா? என்னப்பல இப்படி சொல்லிவிட்ட? மாமாவும் அத்தையும் கோச்சிக்கிட்டு போறாங்க. என்னது? வந்தது எங்க அப்பா அம்மாவா? அப்பா அம்மா? கேரளால நைட்டு தூங்குன ஒரு பெண்ணுக்கு வந்து கனவுல வந்து வந்த நம்பரை வந்து லாட்டரிக்கு வாங்கியிருக்காங்களாம்டா. 43 கோடி விழுந்திருக்காம்டா. உம்மால உட்காந்து நம்ம தூங்குனா மட்டும் லாரியில் அடிபடுறது, இல்லை எங்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறது, இல்லை எவ்வளோ ஏமாத்திட்டு போறதாண்டா கனவா வருது. மாமா நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கும் அக்காவுக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க சம்பளத்துல மாசம் கண்டிப்பா அக்காவுக்கு பாதி சம்பளம் கொடுத்தே ஆகணும். அப்படியா? அப்படின்னு நல்லது தானே. பாதி சம்பளமே என் கையில் நிக்கும்ல. அப்ப உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணு. மொத்த சம்பளத்தையும் அப்ப வாங்கிட்டு இருந்தாளா? அப்ளை பண்ணிட வேண்டிதான். அண்ணா 3 செட்டு பூரி கட்டுங்க. 3 செட்டு பூரியா? கட்டுறமா? ஏமா 3 செட்டு பூரி கட்டுமா. 3 செட்டு 30 ரூபா தானே? 3 செட்டு பூரி 30 ரூபாய்க்கு தரணும்னா உங்க அப்பா தான் வந்து கடை போடணும். 1 செட்டு பூரி 30 ரூபாமா. அப்ப 1 செட்டு பூரியை 3 பார்சலா கட்டுங்க. அவ சொல்ற மாதிரி கட்டி கொடுமா. எல்லாத்துலயும் பாதி பாதியா பிச்சு போட்டு கட்டு. உடனே சாகணும்னா விஷத்தை குடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்தை முடி. உன் வீட்டுல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போனை வைக்கும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். என்கிட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். என்கிட்ட தாண்டா சொன்னேன். அதைத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்டுல லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ, அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ் பண்ற, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். சாமி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆளை விடு. ஏங்க சிலிண்டர் காலி ஆச்சு, சிலிண்டர் புக் பண்ணுங்க. சிலிண்டர் புக் பண்ணாலும் உடனே வராது. விறகடுப்பு பத்த வை. எனக்கு விறகடுப்புலாம் பத்த வைக்க வராது. அப்புறம் இந்த வாயை வச்சுட்டு இருக்கிற குடும்பத்தெல்லாம் பத்த வைக்கிற. மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். நீங்க இதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கோம்ல. எப்ப? சாராயத்துல 7-Up ஊத்தி அடிச்சேன். உடனே வாந்தியா எடுத்தேன். அன்னையோட விட்டேன். என்னது சரக்கையா? இல்ல 7-Up. போனப்ப பொண்ணுக்கு என்ன போடுவான்னு கேட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு, காலையில 6 இட்லி, மதியானம் சாம்பாரோட சாப்பாடு. சரியான தீனி பண்டார குடும்பமா இருக்குது இது. அப்புறம் என்ன குடும்பம் என்ன வாழுத? மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க அப்பா ஒரு மரியாதையை கேட்டாரு. மோதிரம் எடுக்கட்டுமா, செயின் எடுக்கட்டுமான்னு. இந்த கேடு குடும்பம் என்ன தெரியுமா சொன்னுச்சு? முதல்ல என் பிள்ளைய சாமியில் எடுங்கன்னுச்சு. சரியா? என் பையன் அடிக்கடி இந்த மொழி பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு
போவான் வருவான். உனக்கு என்னடி வருது அதுல? ஏண்டே உன்னை ராணி மாதிரி என் புள்ள வச்சிருக்கான். உன் புள்ள ராணியை தான் வச்சிருக்கான். காசு இல்லைங்கிறது என் பிரச்சனையே கிடையாது. ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். நம்ம வீடுதான். உன் புருஷனுக்கு தெரியுமா நீங்க வந்தது? நான் தான் புருஷனா? அப்ப என் பொண்டாட்டியை சொல்லிடாத. நீதானா? ஏங்க எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கும் தானா? என்னால இதுக்கு மேல இந்த வேலையில செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம் எந்த கம்பெனில வேலை செஞ்சீங்க? நான் எந்த கம்பெனில வேலை செஞ்சேன்? படிச்சு முடிச்சது தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே. கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? எங்க அப்பா அம்மா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது யாரு? நானு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த இடத்துல யார் சொல்லியிருக்கணும்? நானு. அப்ப தப்பு யார் மேல? என் மேல. ஏந்தி போடு ஏந்தி போ போ. தாய் தகப்ப இல்லைன்னா பக்கபலமே இல்லை, பணம் இல்லைன்னா பாசம் இல்லை, வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை, சொத்து இல்லைன்னா சொந்தம் பந்தம் இல்லை, வசதி இல்லைன்னா நம்மள ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லை. நான் சொன்னது உண்மையா என்னன்னு? டேய் நம்ம பேசுறது என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. எது இந்த குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா என்ன பண்ற இதுவா? விஷம் குடிச்சு சாக போனேன். விஷத்துல கலப்படம். பொழைச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி செத்த? காப்பாத்த மருந்து கொடுத்தாங்க. மருந்துல கலப்படம். செத்த டைம். அண்ணன் பொண்டாட்டி அண்ணினா தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. இத சொன்னா அடிக்க வராங்க முட்டா பசங்க. ஏங்க வாழ்க்கையில ஆண்கள் பாவமா இல்ல பெண்கள் பாவமா? ஆண்கள் தான் பாவம். எப்படி சொல்றீங்க? ஒரு தடவை ஏமாந்த இடத்துக்கு மறுபடியும் போறோம்ல, அப்ப ஆண்கள் தான் பாவம். அப்படி எந்த இடத்துல நீங்க ஏமாந்தீங்க மறுபடியும் அங்க போறீங்க? மாமியார் வீடு. மதுக்கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகை கடை புடவை கடை மூடிட்டா எங்களுக்கு தான் சந்தோஷம். உண்மையில பெண்கள் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசி வரை எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அதுவே போதும்.